ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. என்ன இனிய இதயங்களே, சாமுவேல் முதல் புத்தகத்துடனான முதல் 2 முழு புத்தகத்துக்கு உண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செவிமடுத்திருக்கின்றோம். அதில் இறையியல் பார்வை என்ன, கடவுள் செயல்பாடு என்ன, அந்த வரலாற்றிலே இறைவனுடைய செயல்பாடு என்னவாக இருக்கின்றது, மனிதன் என்னவாக இருக்க வேண்டும், என்ன செயல்படுத்த வேண்டும், கடவுள் என்ன எதிர்பார்க்கின்றார், என்ன வழங்குவார், நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் பல கருத்துக்களை தந்தையர்கள் நமக்கு மிகவும் தெளிவாக முன்னிலையில் வழங்கியிருக்கின்றார். இப்பொழுது நாம் முதல் புத்தகத்திற்கு செல்ல இருக்கின்றோம். சாமுவேலின் முதல் நூலுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த நூலை எவ்வாறு பிரித்திருக்கிறார்கள், இதை நாம் எப்படி வாசிக்கலாம், எப்படி அணுகலாம், எந்த கண்ணோட்டம் வேண்டும், என்னென்ன மனநிலை வேண்டும் என்பதையெல்லாம் தந்தை அவர்கள் இப்பொழுது நமக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. நாம் இப்பொழுது முன்னுரையை முடிந்து கடந்து இப்பொழுதாக சாமுவேலின் முதல் புத்தகத்தில் வந்திருக்கின்றோம். இந்த முதல் புத்தகம் எவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு முதன்மையானதாக என்ன இருக்கின்றது, என்ன மனநிலை எங்களுக்கு வேண்டும், என்ன தயாரிப்புகளை நாங்கள் முன்கூட்டி செய்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்பாக வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் தந்தை அவர்களே. சாமுவேல் புத்தகத்தினுடைய நுழைவாயிலில் வந்து நிற்கிறோம். ஒருவேளை நீங்கள் எங்கள் ஊர் சேலத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்காடு கூட்டு போவேன். ஏற்காடு போனால் ஒரு சின்ன ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது, மலைகளின் அரசு என்று அழைக்கப்படுகிறது. 1 மணி நேர பயணம்தான். ஆனால் ஒரு 21 கொண்டை ஊசி வளைவுகளே அது கொண்டிருக்கிறது. நம்ம பிளெயின்லேருந்து மேலே போனோம்னா பைக்லேயோ ஜீப்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ போனோம்னாக்க ஒரு சில வாசகங்களை பார்ப்போம். மேலிருந்து வரும் வாகனங்களுக்கு வழிவிடுங்கள் முதல் வாகனம், 2வது வளைவுகளில் முந்தாதீர்கள், ஒளி எழுப்பி வழி பெறுக, சாலையின் குறுக்கே வாகனங்களை நிறுத்தாதீர்கள், இப்படிலாம் சின்ன சின்ன எச்சரிக்கைகள் வரும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே போயிட்டு இந்த முதல் அடிவாரத்தின் கீழே முதல் கொண்டை ஊசி வளைவு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பழைய ஒரு பலகை ஒன்று இருந்தது. அதில் உங்களை போதுமான அளவு எச்சரித்தாயிற்று, உங்கள் வழிப்பயணம் இனிதே அமைய வாழ்த்துகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கடந்த அம்பர்கள் எல்லாம் வந்து இந்த புத்தகத்தை எந்த மனநிலையோடு, எந்த எழுச்சியோடு, எந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க வேண்டிய தயாரில் இருக்க வேண்டியன்னு போதுமான எச்சரிச்சாச்சு. இதுக்கு வாங்க மலையேறுவோம், வாங்க மலையேறுவோம், அதான் நான் சொல்ல வர்றது. இப்போ இந்த 1 சாமுவேல் இறைவாக்கு புத்தகத்தில் 31 அதிகாரங்கள் இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக எப்படி பிரிப்பது என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த முதல் பகுதிக்குள்ளாக வருகிற இறைவாக்கு பகுதி என்பது 1 சாமுவேல் 1:1 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முதல் தொகுப்பை நம்முடைய விளக்க உரையாக நாம் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும். இது எதை பற்றிய செய்தி? இதனுடைய தலைப்பாக விவிலிய வல்லுநர்கள் என்ன கொடுக்குறாங்கனாக்க, ஏழியின் வீழ்ச்சியும் சாமுவேலின் எழுச்சியும் என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஏலி என்கின்ற அந்த குருவினுடைய வீழ்ச்சியும் அவருடைய வீட்டாருடைய மறைவும், சாமுவேல் என்கின்ற இறைவாங்களுடைய எழுச்சியும் அவருடைய தலைமைத்துவத்தையும் பற்றி இந்த பகுதி அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதிகளில் சின்ன சின்ன உட்பிரிவுகளை நாம் பகுத்து பார்க்கும்போது விளக்குரை சொல்லும்போது நாம் பகுப்போம். இப்போ எனக்கு என்னன்னாக்க, இந்த 7 அதிகாரங்களை நாம் எந்த கண்ணோட்டத்தில் உற்று பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய தலையாய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன முன்னுரையை சொல்லி முதல் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போகுவோம். சரிங்களா? இப்போ இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எ பர்ஃபெக்ட் கண்டினியூட்டி ஆஃப் புக் ஆஃப் ஜட்ஜஸ் என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். நீதித்தலைவர்கள் புத்தகத்தினுடைய அழகான தொக்கி இருக்கிற இறுதி பகுதிக்கு இணையான ஒரு தொடக்க உரையாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அமைகிறது என்று அவர் சொல்லி காட்டி, ரூத்தினுடைய புத்தகம் பின்னாளில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் வாதிடுவார்கள். இந்த நமக்கு நன்றாக நினைவிருக்கும் நீதித்தலைவர்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம், லேவி தன் மனைவியை அழைத்தனால யூதா மலைநாட்டுக்கு சென்று திரும்புகிற ஒரு கொடுமையான காட்சி. 19-20களிலே போராட்ட லேவியர்களை நாம் சந்திக்கிறோம். அதே போல் 20-24 பகுதிகளிலே ஷீலோ என்கின்ற அந்த வழிபாட்டு தலத்தில் நடக்கிற ஒரு வன்கொடுமையும்
ஒரு இழுக்கான நிகழ்வுகளையும் அந்த பகுதி விவரிக்கிறது. ஒரு தொக்கி நிற்கிற நிலையில் அந்த பகுதியானது, அந்த புத்தகமானது நிறைவு பெறுகிறது. அதை அப்படியே அழகாய் உள்வாங்கி அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக 1 சாமுவேல் வருகிறது என்று பல வல்லுநர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக அங்கே காண்கின்ற லேவிய குடும்பத்தையும் லேவிய மனிதர்களையும் லேவிய இனத்தினுடைய எழுச்சியும் போராட்டத்தையும் அவர்கள் சந்திக்கின்ற கொடுமைகளையும் விளக்கி சொல்கிற அவருடைய வளர்ச்சியும் அவருடைய வீழ்ச்சியும் சுட்டி காட்டுகிற அந்த நீதித்தொடர்கள் இறுதி புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக ஏலியின் குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். ஷைலோ என்கின்ற அந்த சீலோவிலே பாதுகாவலராக, புரவலராக, வழிபாட்டு பழிமுறைகளை மேற்பார்வையாளராக, நிறைவேற்றுகிறாராக ஏலி இருக்கிறார். அவருடைய 2 பிள்ளைகள் ஓஃப்னி, பினெகாஸ் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஏலி தன் கண்ணால் தன் சகோதரர்கள், தன் பிள்ளைகள் அநியாயம் செய்வதையும் பாவம் செய்தையும் ஆண்டுக்கு இழுக்கான காரியங்களை செய்கிறதையும் கண்டும் காணாதவர் போல நடந்து கொள்கிறார். அந்த இடத்தில் ஊழல் மழிகிறது, கடவுள் பற்றிய அச்சம் அகன்று போகிறது, கடவுளுடைய திட்டம் அங்கே செயல்படவில்லை. இந்த நிலையில் கடவுளுடைய செயல்பாடு என்ன என்பதை சுட்டிக்காட்டி அவருடைய வீழ்ச்சி அழகாய் விவரிக்கிறது. அதை தொடர்ந்து இந்த வீழ்ந்து போன ஏலியினுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பதவி நிலைக்கும் அப்புறம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இதோ வருகிறார் சாமுவேல் என்கின்ற ஒரு செய்தி ஆசிரியர் அழகாய் நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது கருத்தாக ஆசிரியர் ஏன் ஏழியின் வீட்டார் வீழ்ந்தார்கள், கடவுளின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆனார்கள் என்பதற்கு அழகான அந்த ரெட்ரிபியூஷன் ஐடியாவை, அந்த அழகு ஒரு இறையியலை இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்கள் இறையியலார்கள் அடிக்கோட்டு சொல்கிறார்கள். நீ கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நாட்டில் வாழ்வாய், கட்டளைகளை மறுத்து ஆண்டு கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவரின் தண்டனையை அனுபவிப்பாய் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி ஆண்டுடைய கட்டளைகள் கீழ்ப்படியவோ ஆண்டுடைய திருவுளதற்கு பணிந்து நடக்க விரும்பாத ஏலியின் குடும்பம் அழிந்தது என்ற ஒரு செய்தியை ஆசிரியர் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக இந்த சாமுவேல் புத்தகத்தினுடைய துவக்க பகுதிகளிலே 2 ஆஃபீஸ், 2 அழகான செயல்பாட்டு மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று குருக்கள், இன்னொன்று இறைவாக்கர்கள். இப்போ ஆசிரியர் குருக்களையும் இறைவாக்களும் இணையாக வைத்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறவர் இந்த குருக்களுடைய நிலை வீழ்வதையும் இறைவாக்களுடைய நிலை ஓங்குவதையும் அழகாய் படம் பிடிக்கிறார். ஏழையின் முன்பாக அந்த குருக்களுடைய லேவியர்களுடைய நிலையும் அந்த பதவியும் நிலைகுலிந்து போகிறதையும் இறைவாக்கள் கரம் ஓங்குவதையும் அழகாய் ஆசிரியர் படம் பிடிக்கிறார். இது இஸ்ராயலுடைய மீட்பு திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னாக்க நம்ம தொடக்க நூலும் சரி, அல்லது பிற்பாடு வருகிற எண்ணிக்கை நூல்கள், அல்லது லேவியர் புத்தகம், இறைச்சட்ட புத்தகத்தில் அந்த லேவியர்களுடைய நிலை மிக அழகாய் வர்ணிக்கப்படுகிறது. அவருடைய குருத்துவ நிலையை பற்றிய உயர் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இங்கே அது தாழ்ந்து போவதும் இறைவாக்கள் உயர்ந்து போவதும் பின்னாளில் வருகின்ற இறைவாக்கு புத்தகங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இது அமைகிறது. அதை போலவே இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இது முற்கால இறைவாக்கு புத்தகங்கள் என்றும் எபிரேய நடையிலே, எபிரேய மொழியிலே, எபிரேய மரபிலே சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது விடுதலை பயண நூலிலே ஆரம்பிக்கிற அந்த விடுதலை நோக்கிய பயணம், எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து புறப்பட்டு வாழ்வு தரும் நாட்டிற்கு, பாழும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு உங்களை அழைத்துச் செல்வேன் என்று மோய்சனுக்கும் அவருடைய வழிவந்தவர்களுக்கும் சொல்லுகின்ற அழகான செய்தியானது தொடர்ந்து எது வரைக்கும் போகிறது? 2 அரசராக வரைக்கும் போகிறது. அதன் ஒரு அங்கமாக இந்த பகுதி வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்வாஸில் இது ஒரு சின்ன ஒரு பீஸா, ஃபிட்டிங் பீஸா அமைகிறது என்பதையும் இந்த முதல் 7 அதிகாரங்கள் சுட்டி காட்டுகிறது. அதை போலவே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிப்போமே. என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன். அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன். அவன் எந்நாளும் என்னிடம் திருப்பொழிவு பெறுபவனுக்கு பணி செய்வான். எஞ்சியுள்ள என் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளி காசுக்கோ ஒரு அப்பத்துக்கோ அவனிடம் வந்து கையேந்தி நின்று, தயை கூர்ந்து எனக்கு ஒரு அப்பம் கிடைக்குமாறு குருத்து ஊழியத்தில் என்னை சேர்த்தருளும் என்பார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே குருத்துவ பணியின் மேன்மையும் பின்னாளில் அவர்கள் யாரிடமும் எந்த தயவுக்காக எதிர்பார்க்காத நிலையில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு நல்ல பதவியிலிருந்து இறைப்பணி செய்வார்கள் என்ற ஒரு செய்தி அது குறிப்பிட்டு காட்டுகிறது. எதை காட்டுதுனாக்க,
பின்னாளில் எருசலேமில் ஆலயம் அமையப்போவதையும் அந்த ஆலயத்திலே லேவியர்களும் குருக்களும் இடையராது பணிபுரிவார்கள், அவர்களுக்கென்று எந்த ஒரு ஏமாற்றமும் தவிப்பும் இருக்காது என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை தருகிற ஒரு பகுதியாகவும் இந்த 2ஆம் அதிகாரம் அமைகிறது. இறுதியாக சொல்லும்போது இந்த முதல் 7 அதிகாரங்களிலே நாம் காண்கிற அழகான ஒரு காட்சி இணைச்சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் எடுங்களேன். இறைச்சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 16ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினர் ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். இந்த 18ஆம் வசனத்தை இன்னும் ஒரு தடவை வாசிங்களேன். உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். ரொம்ப இணைச்சட்ட நூலில் இறைவாக்குகளை பற்றி ஒரு அழகான இறைவாக்கு இது. இணைச்சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஒரு இறைவாக்குகள், அதுவும் குறிப்பாக 18 மிக முக்கியமானது ஒன்று. கடவுளுடைய வாக்குறுதி என்னென்றால், முகமுகமாய் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல இறைவனிடமிருந்து எதுவும் மறைக்கப்படாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஒரு மோய்சனிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல உன் சகோதரர் மத்தியிலிருந்து ஒரு இறைவாக்கை ஏற்படுத்துவேன். அது அழகான வாக்குறுதி. இது என்னன்னாக்க, இது ஒரு பிரின்சிபல் மாதிரி மாறிடுச்சு. இது ஒரு வாக்குறுதியாக மாறுது, ப்ராமிஸாக மாறுது. பின்னாளில் வருகிற எல்லா விவிலிய மாந்தர்களும் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் சித்தரிக்கப்படுகிறார்கள், நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அது துளி மிக கிடையாச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ உங்கள் மத்தியில் உங்களை போன்ற ஒரு இறைவாக்கை தேர்ந்தெடுப்பேன், அவன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன், அவன் எனக்காய் போதிப்பான், என் வழிகளை மக்களுக்கு கற்பிப்பான். தன் வாயில் இறைவார்த்தை வைக்கப்பட்ட இறைவாக்கள் யார் சொல்லுங்க? எரேமியா. இப்போ எரேமியானுடைய அந்த ஆளுமை விவரிக்கிற ஆசிரியர் இந்த வசனத்தின் பின்னணியில் வாசிக்கிறார். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பேச வராது, இதோ என் வார்த்தையை வாயில் ஊட்டினோம், நீ பேசுவாய். மோசவி போல திக்குவாயனா இருக்கிறேன்னு சொல்கிறாரு, வார்த்தை ஊட்டுறாரு. அதே போல் சாமுவேலுக்கு கூட அதே தான். இந்த சாமுவேலுக்கும் மோசேவுக்கும் இருக்கிற ஒப்பீடுகளை நான் அழகாக ஒரு 8 கருத்துக்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காலம் தப்பி பிறந்த பிறவி போன்ற அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? பவுல் டிகிரார் சொல்கிறாரு. அந்த பவுலே எரேமியா பின்புலமாக இருக்கிற மோசேவினுடைய அந்த வாக்குறுதியை மையப்படுத்திய ஒரு அழைத்தல் செய்தியை மக்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். எல்லா அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பாய் மணிமகுடமாய் இருப்பது இந்த இணைச்சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோய்சனை போன்ற ஒரு மனிதரை ஆண்டு எழுப்புவார் என்று மக்கள் காத்திருந்தார்கள். அப்போ வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு விவிலிய மாந்தரும் அந்த வாக்குறுதியின் புதர்வலாக பார்க்கப்பட்டார்கள். அந்த வகையில் 1 சாமுவேலில் சாமுவேலினுடைய அந்த ஆளுமை விவரிக்கிற ஆசிரியர் சாமுவேலை அப்படியே மோசேவினுடைய கதாபாத்திரத்துக்கு இணையான ஒரு மனிதராக படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு 6 உதாரணங்களை நான் சொல்லி அடுத்த பகுதி நம்ம கடந்து போவோம். ஒன்று பாருங்க, சாமுவேலும் மோசேவும் ஒரு சிறப்பான குழந்தை பருவத்தை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளால் வாக்கு கொடுக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு பிறந்த பிள்ளைகள். அவருடைய இளமை பருவத்தில் பல துன்பங்கள், சோதனைகள், ஆனாலும் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு காட்சி ஒப்பிட்டு சொல்லலாம். இரண்டாவதாக, இருவருமே தன் இல்லத்திற்கு புறம்பே வளர்க்கப்பட்டார்கள். மோசே அந்த பித்தும் என்கின்ற அந்த கூடையிலே வைக்கப்பட்டு நதியிலே விடப்படுகிறார். ஃபாரவோனுடைய மகளுக்காக அவருடைய சொந்த தாயை வாடகை தாயை மாறுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த சாமுவேல் பால்குடி மறந்தவுடன் ஆலயத்திற்கு விடப்படுகிறார். ஆலயத்தில் அவர் நாசரேட்டாக, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக தாயினுடைய இல்லத்தின் புறம்பே வளர்த்தெடுக்கப்படுகிறார். இருவருமே, மோசேவும் சரி சாமுவேலும் சரி, இறைவனுடைய அணையாத ஒளியை கண்டவர்கள். எரியும் புதரில் கருகாத புதரினுடைய காட்சியை கண்டு கடவுளை கண்டு கொண்டவர் மோசே. அணையா விளக்கினுடைய ஒளியிலே என்னுடைய பிரசன்னத்தை கண்டு கொண்டவர் சாமுவேல்.
ஆசிரியர் அழகான ஒரு இரு மனிதர்களையும் ஒப்பீடு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை போலவே இருவருடைய வாழ்க்கையிலும் அழைப்பதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைக்கிறார். மோயிசா மோயிசா, சாமுவேல் சாமுவேல். இறைவனுடைய வாழ்க்கையில் அழைப்பில் ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம். அதே போல மோசேவினுடைய முழு வாழ்க்கையிலும் சாமுவேலுடைய முழு வாழ்க்கையிலும் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் இறைவனின் பிரமாணிக்கமுள்ள இறைவனின் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் என்ற பட்டத்தை ஆசிரியர் வழங்குகிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல, என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நம்பிக்கைக்குரியவன், அந்த வார்த்தை நே எமான் என்ற ஒரு எபிரேய சொல் இருக்கிறது. மிக அழகான ட்ரஸ்ட் ஒர்த்தி, நம்பிக்கைக்குரிய, நம்பத்தகுந்த, எதை வேண்டுமானாலும் அவர் வைத்து சாதிக்கலாம் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை தருகிற அந்த வினை சொல்லது. அதை பயன்படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 3:20 வாசிப்போமே. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலும் அறிந்து கொண்டனர். ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியராக தொடர்ந்து வருகிறார்கள். அதை போலவே இந்த இரு மனிதர்களும், மோசேவும் சரி அல்லது சாமுவேலும் சரி, இருவருமே அரசாட்சியிலே அமர்ந்திருப்பவர் அரசராக இருந்தாலும் தவறிழைத்தால் தண்டிக்கவும் சுட்டி காட்டும் தயங்காத மனிதர்களாக வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். அது இரண்டாவது 1 சாமுவேல் 15:32 வாசிப்போமே. பிறகு சாமுவேல் அமலோக்கியரின் மன்னன் ஆகாகை என்னிடம் கொண்டு வாரும் என்றார். ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன், உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான். அந்த பகுதியில் எதிராளியை கொள்ளுகிற ஒரு காட்சியை நம்ம பார்ப்போம். அதே போல் விடுதலை பெண்ணோல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்துச் செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். அநியாயமாய் வஞ்சித்ததனால் வெகுண்டெழுந்து ஒரு எகிப்தியனை கொலை செய்துவிட்டு அந்நிய நாட்டுக்கு ஓடிப்போகிற மோசேவை 3ஆம் அதிகாரம் சந்திக்கிறோம். அதே போன்ற ஒரு மனநிலை கொண்ட சாமுவேலை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை சந்திக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது மோசேவும் சரி சாமுவேலும் சரி சட்டத்தையும் இறை திருவுளத்தையும் மக்களுக்கு தெல்ல தெளிவாய் சொல்லி நல்வழிப்படுத்திய நல்ல மனிதர்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இப்படி ஒரு 8-9 ஒற்றுமைகளை ஒப்பீடாக சாமுவேலுக்கும் மோசேவுக்கும் நம்ம சொல்லலாம். பட்டியல் நீளும். இதோடு நாம் நிறுத்திக் கொள்வோம். இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்களின் பார்வையில் சாமுவேலில் இன்னொரு மோசேவை மக்களுக்கு அடையாளம் காட்ட அவர்கள் தலைப்படுகள் என்ற கருத்தை இந்த 7 அதிகாரங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சரி, இப்போ இந்த அதிகாரங்களில் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த 7 அதிகாரங்கள் நமக்கு முதற் பகுதியாக நம்முடைய விளக்கத்திற்கும் நம்முடைய அரசலுக்கும் இது உட்படுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த 7 அதிகாரங்களில் காண்கிற இறை செய்திகள் என்ன, ஒரு 4 செய்திகளை பார்த்து நம்ம செய்திகளுக்குள்ளாக கடந்து போவோம். முதலாவது, இறையியல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சட்டத்திற்கு பணிந்து நடந்தால் ஆண்டவரின் ஆசியையும், சட்டத்தை மீறி நடந்தால் ஆண்டவரின் கோபத்தையும் நீ சந்திப்பா என்பதை இந்த பகுதி அழகாய் அறுதியிட்டு சொல்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம் ஏலியின் குடும்பத்தார். கரிநெருப்பு மூட்டி இருக்கும், ஆண்டவருக்கான பழிப்பொருட்கள் தகனப்படுகைகள் நடைபெற்று கொண்டிருக்கும், சட்டியிலே அந்த பழிப்பொருட்களுடைய இறைச்சியானது வெந்து கொண்டிருக்கும். அதில் யாரும் கை வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதிகளை ஓஃப்னியும் பினேகாசும் வழியே சென்று அதை திருடுவார்கள். தடுக்கிறவர்களை ஏளனம் பேசுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள். ஆண்டவரை பற்றி அச்சமில்லாத மனிதர்கள் அழிந்து விழுந்தார்கள். அவர்களை கண்டும் காணாமல் இருந்த ஏலியும் கழுத்து முறிவுபட்டு மரித்து போகிறார் என்று பகுதி சுட்டி காட்டுகிறது. அதை போலவே ஒழுக்கமில்லாத வாழ்கின்ற பொழுது நம் எந்த விதத்திலும் இறைவனுக்கு இனிய பணியாளர்களாய் வாழ முடியாது என்பதையும் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆக கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசியும், மறுத்து மீறுகின்ற பொழுது சாபமும் பெற்றுக்கொள்வோம் என்ற முதல் கருத்தை முன்வைக்கிறது. இரண்டாவதாக, இந்த 7 அதிகாரங்களில் நாம் காண்கிற இன்னொரு அழகான காட்சி, கடவுள் விளிம்புநிலை கடவுளாக இருக்கிறார். மலடியாய் பிள்ளை வரமின்றி இன்னொரு சகோதரினால் வஞ்சிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட அண்ணாவையின் மீது ஆண்டுடைய அருள்பார்வை வீழ்கிறது. அவளை ஆசீர்வதித்து ஒரு அழகான புகழ்பாடல் பாடுகிற ஒரு பேறு பெற்ற தாயாய் மாற்றுகிறார். உன்னதமான ஒரு இறைவாக்குடைய தாயாக அந்த சகோதரியை ஆசீர்வதிக்கிறார். இப்போ எளியவரின் கடவுளாக,
விழுமில்லை மனிதர்களின் கடவுளாக இந்த 7 அதிகாரங்களிலே கடவுள் வலம் வருகிறார். இந்த 7 அதிகாரங்களில் காண்கின்ற 3வது முக்கிய கருத்து என்னவென்றால், மன்னராட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, அரசாட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆசிரியர் அடிக்கோடு சொல்லுகிறார், இந்த அரசாட்சி, மன்னராட்சி, அரியாசனம், நாடு ஆளுதல் இவை எல்லாவற்றுக்கும் அதிபதி இறைவனே என்று ஒரு தெளிவான ஒரு கருத்தை முன்வைத்து பக்கங்களில் நடந்து வர நம்மை அழைக்கிறார். இந்த 3 இறையியல் கருத்துக்களையும் உள்வாங்கி நாம் பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய கலந்துரையாடலுக்கும் விளக்கு வரைக்கும் முதல் பகுதியாக வருவது 1 சாமுவேல் 1 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்குமான பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அதை பகுத்து அதனுடைய சுவையையும் இறையியல் கருத்துக்களையும் தியானிக்க நாம் அழைக்கிறோம். இப்போ 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை நம்முடைய ஆய்வுக்காகவும் விளக்கு வரைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 28 வசனங்கள் இருக்கிறது. நம்முடைய விவிலிய அமைப்பிலே இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 சீலோவில் எல்கானா என்கிற முதல் பகுதி, 2வது அன்னாவும் ஏலியும் என்கிற 2ஆம் பகுதி, 3வது வல்லமையான எழுச்சியான புதிய தலைமையாக வலம் வர இருக்கிற சாமுவேலின் பிறப்பு பற்றிய செய்திகள். 3 பகுதியிலும் அழகாய் காட்டுறார். இப்போ நான் சொன்னேன், இந்த 1-2 சாமுவேலுடைய அந்த சொல் திறன், அந்த விவரிப்பும் தன்மை, அதனுடைய அந்த எபிரேய நரேட்டிவ் ஆர்ட் என்பது மிக சிறப்பாக இருக்கிற ஒரு பகுதிகளாக இவைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு இந்த பகுதி ஒரு அழகான ஒரு உதாரணம். இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தோம்னாக்க இந்த ட்ரோனில் கேமரா போகும், அப்படியே அந்த ஊரையாக காமிக்கும். அந்த ட்ரோன் அப்படியே பக்கத்தில் கோபுரத்தை காமிக்கும். அந்த பக்கத்தில் வரும்போது அந்த புறாங்களாம் அப்படி பறந்து போகும், அப்படியே ஒரு வீட்டுக்கு போகும். அந்த லாங் ஷாட்லேருந்து க்ளோஸ் ஷாட்டுக்கு மூவ் பண்ணி போவோம் இல்லைங்களா? அந்த ஒரு அனுபவத்தை ஆசிரியர் இந்த 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நமக்கு கொடுக்கிறார். நம்ம வாசிப்போமே. எப்ராவிம் மலைநாட்டை சார்ந்த ரமத்தாயிம் சோப்மில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். அவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தேகுவின் மைந்தனான எலிகூப்பின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு அழகான காட்சி. இப்போ எப்ராயிம் மலைநாடு ஒரு ஏரியல் வியூ. அதில் ரமத்தாயிம் சோஃபில் இருக்கிற அங்கே அப்படியே ஏரியல் வியூ, பெரிய பெரிய மலைநாடு, மலைகளும் குன்றுகளும் சமைகளும் பள்ளத்தாக்களும் இருக்கிற அழகான ஒரு ஏரியல் சாட்டு. அங்கேருந்து ரமத்தாயிம் சோஃபுக்குள்ளாக அந்த கேமரா காட்சி நம்ம இழுத்து செல்கிறது. அது எல்கானாவின் வீட்டுக்குள்ளாக போய் நிற்கிறது. அப்படி மேக்ரோ லெவலேருந்து மைக்ரோ லெவலுக்கு அழகாக நம்மளை இட்டு கொண்டு போகிறார். இப்போ ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் நம்ம பார்ப்போம். அதாவது முதலில் புவியியல் செய்திகளை தருகிறவர் சமூகவியல் செய்திகளை இழைத்து கொடுக்கிறார். இப்போ எல்கானா யார் என்பதற்கு ஒரு அழகான தலைமுறை பட்டியல் கொடுக்கப்படுகிறது. கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் மகன், பேரன் என்கின்ற வகையிலே அது தலைமுறை பட்டியலாக கொடுக்கப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், ஒரு முக்கிய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு கடத்தப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அந்நிய நாட்டில் அகதிகளாய் வாழ்ந்தார்கள். தாயகம் திரும்புவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். இந்த தலைமுறை பட்டியல் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியும் நீட்சியையும் மறுக்காமல் வைப்பதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 குறிப்பேடுகளில் 10ஆம் அதிகாரத்து பகுதியில் ஒரு 5 அதிகாரங்களுக்கு வெறும் தலைமுறையில் பட்டியல் மட்டும்தான் இருக்கும். தலைமுறை பட்டியல் மட்டும்தான் இருக்கும். இவர் பிறந்தார் போயிட்டே இருக்கும். அதனுடைய நீட்சியாகத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தியும் லூக்கா எழுதிய நற்செய்தியும், ஏன் யோவானுடைய நற்செய்தியும் கூட அந்த தலைமுறை பட்டியலை படம் பிடித்து காட்டும். மத்தேயு அப்ரஹாமின் மகனாக இயேசுவை படம் பிடித்து காட்டுவார். லூக்கா அப்படி ஒரு படி சென்று ஆதாமின் மகனாக இயேசுவை படம் பிடித்து காட்டுவார். யோவான் எதையுமே சொல்ல மாட்டார், பளிச்சுன்னு அப்படி நாசுக்காக சொல்லுவார், ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவரோட இயேசு இருந்தார்பார். அப்போ பாருங்க, அப்ரஹாம் வரைக்கும் மத்தேயு, ஆதாம் வரைக்கும் லூக்கா, ஆண்டவர்கிட்டே போயிடுவார் யோவான். அதான் அந்த அழகான ஒரு தொடர்ச்சியும் நீட்சியை நம்ம அழகாக பார்க்குறோம். இதுக்கு இந்த தலைமுறை பற்றியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறுங்க நதி மூலம் ரிஷி மூலம் என்ன அப்படின்றதை அந்த யூத மக்கள் எப்பொழுதுமே நம்பினார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த எந்த குடும்பம், அந்த தலைமுறை பட்டியல் என்ன என்பதை அவர்கள் மிக கருத்தாக இருப்பார்கள். அதற்கு அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ யார் இந்த எல்கானா என்று ஆசிரியர் சொல்லிவிட்ட பிறகு அவருடைய குடும்பத்தை பற்றி அழகான செய்திகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. அந்த செய்திகள் பின் வருகின்ற அந்த 2 அதிகாரங்களுக்கும் அடிப்படையாய் மையப்பொருளாய் கருப்பொருளாய் அமைகிறது. இந்த எல்கானாவிற்கு 2 மனைவியர், ஒன்று அன்னா, இன்னொன்று பெனின்னா.
அண்ணாவிற்கு குழந்தைகள் இல்லை, பெனினாவிற்கு குழந்தைகள் இருந்தார்கள். ஆசிரியர் வந்து நம்முடைய ஆவல் அப்படியே கிளப்புறாரு. எப்ராயிம் மலைநாடு, ரமத்தாயிம் ஜோஃபு, எல்காவின் வீடு, எல்கனாவினுடைய 2 மனைவியர்கள் என்று சொல்லி என்ன சொல்ல வர இன்னும் ஒரு கேள்வி நமக்குள்ளாக தூண்டி அடுத்த வசனத்திற்கு இன்னும் ஒரு அழகான ஒரு சமூக நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவரால் பிள்ளை வரம் கொடுக்கப்பட்டவர்கள். சாரால் முதிர் வயதிலே, ரெபேக்காள் ஆண்டோடமிருந்து அழுது பெற்று, ராக்கேல் ஆண்டுடைய வல்லமையினால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு இயல்பான ஒரு குடும்ப சண்டையை எவ்வளவு நாசுக்கா, நளினமா, அதே சமயத்தில் அதனுடைய வீரியம் குறையாமல் சொல்லுகிறார்.